வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பன்னீரை நம்ம தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு பேக்கெட் பன்னீர் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெய் விட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற நெய்யையே நீங்க புலாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் மொறுமொறுன்னு எடுங்க. இதோ பன்னீர் ரெடி. இதை வெளியெடுத்தலாம். மிச்சம் இருக்கிற நெய்லேயே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு ஆட் பண்ணுங்க. பட்டை கிராம்பெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் சோம்பு லைட்டாக வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1/4 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கின கேரட்டும் 1/4 கப் பீன்ஸும் ஆட் பண்ணுங்க. காய்கறிகள்லாம் நெய்யிலே நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. இதை ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்க. அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு 1/4 பங்கு வெந்துடட்டும். இது ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம ஒரு கை கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அதை குக் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பாஸ்மதி அரிசி தான் சேர்க்க போறோம். அரிசியை ஒரு 20-30 நிமிஷம் நல்லா தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்தீங்கன்னா சாதம் நல்லா நீளமா வரும். நான் இங்க 1 டம்ளர் அரிசி சேர்த்திருக்கேன். ஸோ அதே டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொதி வரட்டும். கொதி வந்ததும் மூடி போட்டு குக் பண்ணலாம். இதோ நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஒரு பாதி தண்ணி வத்துனதும் வறுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிருங்க. திரும்பவும் மூடி போட்டு குக் பண்ணலாம். தண்ணியெல்லாம் வத்தி இது ரெடி ஆகிறதுக்கு டோட்டலாக ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கூட இது வேகணும். இதோ நம்மளோட புலாவ் ரெடி. இதுக்கு மேலே நறுக்குன்னு கொத்தமல்லி இலை தூவுங்க. இந்த கொத்தமல்லி இலையோட ஃப்ளேவரும் இந்த ரைஸில் ஆட் ஆகணும். ஸோ மூடி போடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதோ மணக்க மணக்க சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி. பன்னீர் புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.